புது உணர்வையோ இல்ல ஒரு புது விஷயத்தையோ நிச்சயமா கடத்திருக்கேன் நான் அதுல கான்பிடண்டா இருக்கேன். ஒரு 3 கேரக்டர் வருவாங்க. சிந்து, வீணா, வஞ்சி அப்படின்னு 3 பெண்களை சுத்தி தான் கதை ஓடும். நிச்சயமா நாவல் உங்களுக்கு இந்த 3 கேரக்டருமே ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும், ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் இருக்கு இந்த நாவல்ல. இருக்கிற சமூக கட்டமைப்பு இல்லைன்னா அந்த ஒரு பியர் பிரஷர் இருக்குல்ல, அதனால இவங்க அடங்கி அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பாங்க. ஒழிய நம்ம பெண்கள் மனசளவுல அவங்க ரொம்ப அட்வான்ஸான ஆளு. நீங்க எவ்வளவு ஷாக்கிங்கான விஷயத்த பேசினா கூட எல்லாம் ஷாக் ஆகாம பேசக்கூடிய ஆட்கள். அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து பார்த்தாதான் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க எதை எதிக்ஸ் நினைக்கிறாங்க அதெல்லாமே தெரிய வரும். இந்த ஏரியா இன்னும் டிஸ்கஸே பண்ணப்படல. ஆனா செய்திகள் எல்லாம் அது வந்துகிட்டு தான் இருக்கும். ரொம்ப வியர்டான நியூஸ்லாம் நீங்க படிப்பீங்க. ஒரு 3 கணவன் கூட ஒன்னா குடும்பம் நடத்துறது, சம்திங் லைக் தட். அப்புறம் இது மாதிரி நியூஸ் எல்லாம் நம்ம ஏதோ வேற்றுக்கிற பெண்கள் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம கடந்து போயிடுறோம். ஆனால் அவங்க எல்லாம் ஏதோ மாட்டிக்கிறாங்க, இல்ல நியூஸ் வருது. இந்த திருமணம், இந்த லிவின், இந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் எல்லாம் ஆண்களுக்கு உரியதுன்னு வேற சில பேர் நினைச்சிட்டு இருக்கோம். பெண்கள் இன்வால்வ் ஆனாதானே அது எல்லாமே நடக்கும். ஆண்கள் மட்டும் இருக்க முடியாது இல்ல. சோ அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என் அப்சர்வேஷன்ல நம்ம நாட்டு பெண்கள் பயங்கர மாடர்ன் மைண்ட் செட்டும், ஓப்பன் மைண்ட் செட்டும், போல்டான மைண்ட் செட்டும் கொண்டவர்கள். நம்ம சொசைட்டி ஒரு ஹிப்போக்ரைட் சொசைட்டியா இருக்கிறதால இப்பயும் ஆண்கள் டாமினன்ட் தான் அதிகமா இருக்கிறதால இங்க வாழணுமேன்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கிறதாதான் நான் எடுத்துப்பேன். அவங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இஷ்டப்படி இருக்கலாம், யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ் வந்தாதான் நம்ம இந்திய பெண்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் நமக்கே தெரிய வரும். இப்பயுமே நிறைய பெண்கள் அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இஷ்டத்துக்கு. சோ இதுல வர்ற குட்டிமான்ற பெண் இருக்கால, அவ அப்படி வாழற ஒரு பெண். அது சிந்துவா இருக்கலாம், மீனாவா இருக்கலாம், வந்தியா இருக்கலாம், படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இது நான் அப்படி அறுதிட்டு சொல்ல முடியும்னா வேணுக்குன்னு ஒரு புரட்சி பெண் எல்லாம் நான் படைக்காம, அதுதான் ஃபேக், சூடோ, அதெல்லாம் இல்ல. என் இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன், ஜாலியா இருப்பேன். இல்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த புரட்சி பெண்கள்னு போனாலே அந்த பொண்ணு ஜாலியா இருக்க மாட்டான். ஒரு மாதிரி பாய் கட் பண்ணிட்டு, கிரீம் எல்லாம் போடாம, ஒரு லூஸா ஒரு தொலைதொலைன ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு, ஈவன் பிரேசியர் கூட போடாம, குளிக்காம, அது மாதிரிலாம் இருக்கிறதான் புரட்சின்னு நம்ம இங்க அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு வச்சிருக்கோம்ல. இந்த பொண்ணு இந்த குட்டிமால வர ஹீரோயின் அப்படி இல்ல, அவ ஒரு ஜாலியான பொண்ணு, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவா. அது பாக்குறதுக்கு உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும், அவளுக்கு ஷாக்கிங்கா இருக்காது. அதுல எந்த அன்னெத்திக்கல் எதுவும் இருக்காது, மீறல் எதுவும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு புக்கு தான் குட்டிமா. அதனால இதுக்கு மேல ஏதோ சொல்ல வாய் வருது, பட் நாவலோட கதையை சொல்லிடக்கூடாது இல்ல, அதனால இதோட போதும்னு நினைச்சு முடிச்சுக்கிறேன். படிக்கிறதுக்கு 2-3 சொல்லிடலாம். என் நாவலோட ஒரே பிளஸ் இந்த சுருக்கு மொழி, இந்த வடை சுத்துறது, முறுப்பு சுத்துறது அதெல்லாம் இருக்காது. 1000 பக்கம்னாலும் நீங்க எடுத்தீங்கன்னா வைக்க முடியாது.